நம்மை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் என்மேல் அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். திருப்பாடல் 91:14. இவ்வுலகத்தில் நமக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு. இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவர் மேல் அன்பு கூற வேண்டுமென ஆண்டவர் இந்த திருப்பாடலில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக மட்டும் அல்ல, அவர் தன் உயிரையே கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்ததால் நாம் அவர் மேல் அன்பாய் இருக்க வேண்டும். பார்த்து பார்த்து உருவாக்கிய தன் படைப்பான மனிதன் தன் பாவங்களின் மூலமாக ஒவ்வொரு நொடியும் தன்னை எட்டி உதைத்து கொண்டிருந்தாலும் இன்று அவன் மாறுவான், நாளை மாறுவான் என்று சொல்லி அவன் மேல் தயவும் இரக்கமும் பாராட்டி கொண்டிருக்கிறாரே நம் தேவன். அதற்காக நாம் அவர் மேல் அன்பு கூறத்தானே வேண்டும். ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இதே 91ஆம் திருப்பாடலில் 14 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளில் கூறியிருக்கிறார். முதலில் அவர் தரும் ஆசீர்வாதம், உன்னை விடுவிப்பேன். அதாவது நம் பலவீனங்களால் நாம் கட்டப்பட்டவர்களாயிருந்தால் நம் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு நாம் சுதந்திரமாக வாழ வழிவகுக்கின்றார். நாம் ஆண்டவர் மேல் அன்பு கூறும் பொழுது நாம் எதற்கும் அடிமையாக போவதில்லை. எப்படி அவர் மேல் அன்பு கூறுவது? அவர் சொல்வதை கேட்டு அவர் கட்டளைகளை கடைபிடித்தலின் மூலம்தான் அவரை அன்பு கூற முடியும். அவர் கட்டளைகள் தெரிந்தால் தானே அதை கடைபிடிக்க முடியும். எப்படி அதை அறிந்து கொள்வது? விவிலியத்தின் மூலம்தான். அதனால் ஆண்டவரின் குரல் பொதிந்துள்ள விவிலியத்தை படித்து அவர் பேசுவதை கேட்டு அதன்படி நடக்கும் நாம் நிச்சயம் அவர் மேல் அன்பு கூறுபவர்களாக தான் இருக்க முடியும். அப்படி என்றால் நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை நிச்சயம். இவ்வுலக அன்பு மாயமானது, தற்காலிகமானது, அழிந்து போகக்கூடியது. உதாரணமாக நாம் பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு எத்தனையோ நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் மேல் அளவு கடந்த அன்பு நாம் வைத்திருந்திருக்கலாம். அவர்களை பார்க்கவில்லை என்றால் பைத்தியம் பிடிப்பது போல இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதே அளவு அன்பு அவர்கள் மேல் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயம் இருக்காது. மேலும் நம்மில் அநேகருக்கு நம் நெருங்கிய பள்ளி பருவ நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட, எங்கிருக்கிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. இதுதான் உலக அன்பு. ஆனால் நம் ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டு வரக்கூடிய நம் ஆண்டவர், எல்லையறியா ஞானம் படைத்த ஆண்டவர், நமக்காக தன் உயிரையே கொடுத்த நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்மேல் அன்பு கூர்ந்ததால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று. இதை சொல்பவர் சாதாரண மனிதர் அல்ல. காற்றையும் கடலையும் அதட்டியவர், கல்லறையில் உயிரற்ற லாசருவிற்கு உயிரை கொடுத்தவர், பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுத்தவர், நமக்கும் விடுதலையை கொடுப்பார் நாம் அவரில் அன்பு கூர்ந்தால். அன்பானவர்களே, அமெரிக்காவில் 911 என்ற எண்ணுக்கு ஃபோன் பண்ணினால் போதும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு படையினர் என்று அத்தனை பேரும் மிக விரைவிலேயே வந்து குவிந்து விடுவார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி இரட்டை கோபுரம் விமானம் மூலம் தகர்க்கப்பட்ட பொழுது எந்த எண்ணுக்கு ஃபோன் செய்தாலும் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை. ஆயிரக்கணக்கானோர் இறந்ததை நாம் அறிவோம். ஆனால் நம் ஆண்டவரின் டெலிஃபோன் நம்பர் தெரியுமா அன்பானவர்களே? அது 333. இந்த நம்பருக்கு மட்டும் நாம் ஃபோன் செய்தால் போதும், உடனே உதவி வந்துவிடும். அது என்ன 333? வேறு எதுவும் அல்ல. அதாவது எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என ஆண்டவர் கூறுவதை இங்கு நாம் பார்க்கின்றோம். பாலைவனத்தில் குழந்தை இஸ்மவேலை வைத்து கொண்டு கதறிய ஆகாரின் குரலுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற எபிரேய வாலிபர்களுக்கு அவர்கள் தன்னை எந்நேரமும் துதித்து கொண்டு அன்பு செய்த காரணத்திற்காக அவர்களை விடுவிக்க தானே அவர்கள் போடப்பட்டிருந்த அக்கினி சூளையில் 4ஆம் ஆளாக இறங்கி வந்து அவர்களை காப்பாற்றிய தேவன் நம்மையும் நம் துன்பங்களிலிருந்து நிச்சயம் விடுவிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் அன்பு வைத்து எங்களுக்கு நீ அன்பு கடிதமாக எழுதி கொடுத்திருக்கின்ற விவிலியத்தை நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் அதில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கடைபிடிக்கவும் தேவையான அருளை எங்களுக்கு தருமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன்.